சின்ன லாட் 2-3 லாட் வச்சுக்கிறவங்க மேல இருக்கலாம். மூவ்மெண்ட் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரம் மூவ்மெண்ட் இருக்கு. மூவ்மெண்ட்ல இருக்கலாம், புல் பேக் ஆகும். உங்களுக்கு ஏத்த மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. பேக் இருக்கு, எவ்வளவு நேரம் இருக்கும்? டைம் ஆயிடுச்சா? ஒரு 5 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. எஸ் எஸ் இட்ஸ் கோயிங் அப். கொஞ்சம் சைட்வைஸ் இருக்கு, கொஞ்சம் சைட்வைஸ் மூவ்மெண்ட். ட்ரையல் பண்ணிக்கணும். ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்ல இருந்தா அப்படியே விட்டுடுங்க. இந்த ஸ்டாப் லாஸ் 387 வரைக்கும் ட்ரையல் பண்ணிக்கலாம். ஏன்னா மூவ்மெண்ட் மாறுது, ஆனா கால் சைடு தான் இருக்கு. கொஞ்சம் டிப் ஆகி திருப்பி மேல போவோம். கால் சைடு தான் மூவ்மெண்ட் இருக்கு. ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிக்கோங்க. லாஸ் போகாதீங்க. இன்னொரு சின்ன மூவ்மெண்ட் இருக்கு. இன்னொரு மூவ்மெண்ட் இருக்கு. எஸ், மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ட்ரையல் பண்ணே வந்துருங்க. லாஸ் மட்டும் இன்னைக்கு யாரும் சொல்லக்கூடாது. இருக்கு மூவ்மெண்ட் இருக்கு. கால் சைடு மூவ்மெண்ட் இருக்கு. எங்கன்னா ஒரு இடத்துல ட்ரையல் பண்ணிக்கோங்க. எப்ப வேணா இது ரிவர்சல் வர உஷாரா இருக்கும். என்ன முடியுது ஸ்லோவா வால்யூம் முடியுது. வால்யூம் ட்ரெயின் ஆகுது ஸ்லோவா. ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அப்படியே பார்த்துக்கோங்க. எஸ், வாட் இஸ் தி நெக்ஸ்ட் டார்கெட்? ஸ்டே தி ட்ரேட். இன்னும் இருக்கு. ஸ்டே தி ட்ரேட். மூவ்மெண்ட் இருக்கு. எஸ், ஸ்டே தி ட்ரேட். கொஞ்சம் ரிவர்சல் ஆகுது, திரும்ப பார்க்கலாம். இல்ல, ஸ்டே தி ட்ரேட். பரவாயில்ல, இருக்கலாம். வராதீங்க, வெளியே வராதீங்க. ஸ்டாப் லாஸ் நல்லா மேல ட்ரையல் பண்ணி வந்துருங்க. ப்ராஃபிட்ல தான் ட்ரையல் கொடுக்கணும் இன்னைக்கு. மேல போவோம். 143 பாயிண்ட் வந்துச்சு. நெவர் ட்ரேட் அகைன்ஸ்ட் அஸ் லிமிட். நாங்க சொல்றோம்னா எங்க ட்ரேட்லயே இருந்தோம். மூவ்மெண்ட் இருக்கு. லாஸ்ட் இல்ல, சரி விடுமா, பரவாயில்ல. வந்துச்சு பாயிண்ட் வந்திருக்கு. இதுல என்ன பண்ணீங்கன்னு தெரியல. இது யாரா புதுசா ட்ரேட் எடுத்தீங்களா? நம்ம சொன்ன மாதிரி அந்த 24 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இன்னும் கூட இருக்கு மூவ்மெண்ட். ஒரு ரிஸ்க்ல நீங்க எடுத்திருந்தா ஐ வில் கிவ் யூ ஒரு லெவல் கொடுக்குறேன். இது வந்து 349 வரைக்கும் போகும். and I don't recommend that for 349. இவ்வளவு தூரம் இருக்கு மூவ்மெண்ட். அது ரிட்ரேஸ் ஆயிருக்கு. 341ல ஒரு சின்ன ரிவர்சல் வரும். ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. இன்னொரு 40 பாயிண்ட் தரேன். மதியத்துக்கு மேல கால் சைடு இருக்கு. இப்போதைக்கு விட்டுடுங்க. ஒரு சின்ன ரிவர்சல் வரணும். இவ்வளவு தூரத்துக்கு 287 இது வரைக்கும் வந்துட்டு திருப்பி போவோம். பட் இந்த மூவ்மெண்ட் இருக்கு. இன்னைக்கு 346 கண்டிப்பா இருக்கு.
மூவ்மெண்ட் இருக்குமா இன்னைக்கு? பெரிய லாட்ல போடாதீங்க. அதுவும் 69 பாயிண்ட் இருக்குது. அந்த 69 பாயிண்ட்ல கூட ப்ராஃபிட் வரலன்னா என்ன பண்றது? வரட்டும் பார்க்கலாம். இதை கேப்சர் பண்ணிட்டு போயிடுங்க. இது டார்கெட். This is last trade. நடுவுல பாதியில கூட எடுத்துருமா வரலன்னா அந்த டார்கெட். ஏன்னா இது மதியத்து மூவ்மெண்ட் 12 மணி. உங்களுக்கு எப்படி தோணுதோ யூ டிசைட் பை யுவர் செல்ஃப். மார்னிங் ட்ரேடா தான் I would have given you beautifully. மார்னிங்ல இந்த மூவ்மெண்ட் கிடைச்சிருந்தா I would have targeted properly. மார்னிங்ல எல்லாம் குட்டி குட்டி மூவ்மெண்ட் தான். மூவ்மெண்ட் இருக்கு கால் சைடு போவோம். ரிட்ரேஸ் ஆகி பொறுமையா போவோம். நம்ம பிரேக் பண்ணி வந்துச்சு பாருங்க சப்போர்ட். கேண்டல் நல்லா பெருசா வருது. பட் பிரீமியம் மூவ்மெண்ட் இல்ல பாரு. இந்த டார்கெட் வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும். 69 பாயிண்ட்ஸ். அதுல பாதியிலே வந்தா கூட போதுமா. 50% கூட எடுத்துக்கோ. இனிமேட்டு நீங்க வேற நான் சொல்ற இதெல்லாம் ட்ரேட் பண்ணுங்க. இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் ரிட்ரேஸ் ஆகி மேல போவோம். இன்னும் ட்ரேட் இருக்கு அதுல. இன்னும் இருக்கு. புல் பேக் வரும். திருப்பி மேல போவோம். மேல போவோம். இல்லைங்க கால் சைடு இன்னும் 50 700 கால் மேல போவோம். லாட்ஸ் இதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும் கரெக்ட்டா. இன்னும் இந்த மூவ்மெண்ட் 346 வரைக்கும் போவோம். ஹாப்பி ரெக்கவர் ஆகி வந்துச்சு சார். என்ன திரும்ப கொடுக்கலாமா வேண்டாமா சார்? வேணாம் இது ஓவர் ஆயிடுச்சு. We have captured 105 points. So 107 points. இனிமேட்டு தெரியாத நீங்க வேற உங்க சாய்ஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்க. பண்ணும்போது நீங்க இதுல லைவ்ல வராதீங்க நம்ம கூட. ஏன்னா அதனால ஓகே தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் லைவ். தேங்க் யூ சார். மிட் கேப் நிஃப்டி எக்ஸ்பைரி இது சும்மா ஒரு ட்ரையல். ரொம்ப லாட் போடாதீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக 3.6 என்ட்ரி 3 ரூபா 60 காசில் ஒரு என்ட்ரி இருக்குது. சும்மா லாட் சைஸ் எல்லாம் நீங்கள் கேஷுவலாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு டார்கெட்டு இப்போ என்ன கொடுக்குதுன்னா 6 ரூபா 70 காசு இல்லை 7 ரூபா 10 காசு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த ஒரு டார்கெட் கிடைச்சா கூட உங்களுக்கு போதும். கொஞ்சம் பிளான் பண்ணிங்க. இது ரொம்ப பெருசாலாம் பண்ண வேணாம். இது வந்து போச்சுன்னா 3 ரூபா 60 காசு போச்சு. அது எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இது செகண்ட் டார்கெட். சப்போஸ் இந்த டார்கெட்டை ப்ரீச் பண்ணி போன பிறகு தான் அந்த செகண்ட் டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணணும் நம்ம. இல்லைன்னா மணி இப்போவே 3:16 ஆயிடுச்சு. புரியுதுங்களா? 3:16 ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 3 ரூபா 60 காசு 10,000 குவான்டிட்டி வாங்கினா கூட 36,000 தான் வருது நம்மளுக்கு. சும்மா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. இவ்வளோ தான் எடுக்கணும்னு நான் சொல்லலை. இதுக்கேற்ற மாதிரி உங்கள் கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ அதுக்கு மாதிரி இது ஒரு சின்ன இதுவாக பண்ணணும். ரொம்ப பெருசாக போட்டுலாம் பண்ணக்கூடாது. 10,000 ரூபா போட்டோன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு 7 ரூபா 25 காசு டார்கெட்டு. அப்போது எவ்வளோ வருது? இது 3 ரூபா 75 காசு டார்கெட்டு ப்ராஃபிட்டு. அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் டார்கெட்டை 3 ரூபா 75 காசு ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ வரும்? அது ஒரு நிமிஷம். 3 ரூபா 75 காசு 37,000 ரூபா. 37,000 ரூபா ப்ராஃபிட்டு 35,000 ரூபா இல்லை. ஸோ இது வந்து எப்போனா லாஸ் பேரிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் நான் சொன்னது நீங்கள் 10,000 போட வேணாம், 5,000 கூட போட்டுக்கலாம். 37,000 பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம்.
1000 1500. ஏன்னா இதில் பஞ்ச் ஆகாது, உங்களுக்கு பஞ்ச் ஆகாது. நீங்கள் பொசிஷனில் எடுங்க. இன்ட்ராடேயில் ட்ரேட் எடுக்காது என்ட்ரி. வால்யூம் எவ்வளோ ஆகட்டும், நீங்கள் 10,000 நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஐஸ்பர்க்கில் அதுக்கேற்ற மாதிரி தான் ஆகும், மொத்தமே ஆகிடாது. அது நல்லா யோசிச்சுங்க. 7000 கூட வரட்டும், 8000 கூட வரட்டும், எவ்வளோ அவைலபிள் நம்மளுக்கு லாட்ஸ் விழுதோ பரவாயில்ல. இது ஒரு புது ஸ்ட்ராட்டஜி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ஃபியூச்சர் எப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு வாட்டி இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த டார்கெட் நம்ம பிளான் பண்ணலாம். டார்கெட் ஒன்றே கூட போதும். ஏன்னா இப்போ 3:17 3:18க்கு வைண்ட் அப் ஆகிடும் அந்த இன்ட்ரா பொசிஷன் எல்லாம். நம்ம பொசிஷனில் தான் இருக்கிறோம். அதனால நம்ம வந்து அடுத்த இது கூட கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் 320 321 வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம், தப்பில்லை. ஒரு பக்கம் இதுவாகி போச்சு. 13,000 கால் மிட் கேப் நிஃப்டி இது. ஸோ இது செகண்ட் டார்கெட் தேவைப்படுமான்னு பாருங்கள். இதுவே போதும். அப்புறம் ஒரு 35,000 ரூபாய்க்கு 37,000 ரூபாய்னா மொத்தம் வரல, கொஞ்சம் லைட்டாக தான் விடும்டா நீங்கள் எவ்வளோ போட்டாலும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்க. அமௌண்ட் நம்ம கையில் எவ்வளோ வச்சுட்ருக்கீங்களோ, ஒரு ₹3.60 மல்டிபிள்ஸ் போட்டுங்க. இவ்வளோ ப்ராஃபிட் இது வந்துச்சா ₹6 வருது. ஃபஸ்ட் டார்கெட்டோட கூட போயிடலாம் நம்ம, ஜாஸ்தி வேணாம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இதோ வைண்ட் அப் ஆக போகுது. 320க்கு பொசிஷன் வைண்ட் அப் ஆகிடும் இப்போது. அதனால் நம்ம ஃபஸ்ட் டார்கெட்டோட கூட போயிடலாம்னு நினைக்கிறேன். 318 ரெண்டுத்தையும் பார்க்கணும். எஸ் எக்ஸிட். அவ்வளோதான். அதுக்கு மேலே போகாதீங்க. ஏன்னா 318 ஆகி போச்சு. இதுக்கு மேலே அது கொஞ்சம் வந்தால் கூட வேணாம் நம்மளுக்கு.